இந்தியன் 2 படத்தில் எந்தெந்த சீன்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டர்ட்டி இண்டியன் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டர்ட்டி இண்டியன் டைலாக்கை இந்தியன் என்ற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, டர்ட்டி இண்டியன் டு இண்டியன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரைப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு லேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் வந்து பிரைப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு லேபிள் ஒன்று வருது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பிரைப் மார்க்கெட்னா லஞ்சம் கொடுத்து என்ன வேணால் வாங்கிக்கலாம் இந்த மார்க்கெட்டில், அதுதான் பிரைப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து இந்தியன் 2 படத்தில் மீன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பிரைப் மீனிங் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் தான். ஸோ படத்தோட தீமே பார்த்தீங்கன்னா கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதான் படத்தோட தீமே. இந்தியன் 1ஓட தீம் அண்ட் இந்தியன் 2ஓட தீம் ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்தியன் 2 படத்தில் பார்த்தீங்கன்னா பிரைப் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ஒரு லேபிளை வந்து காட்டியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை தூக்க சொல்லி இல்லை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பர்டிகுலர் விஷுவலை வந்து மாடிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது பிளர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாடி எக்ஸ்போஷர் விஷுவல் வந்து படத்தில் இருக்குது. இந்தியன் 2 ட்ரெய்லர்லேயே அந்த ஷாட் இருக்குது. ஸோ அந்த ஷாட்டை தான் இவங்க மீன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. டூ மச் ஆஃப் பாடி எக்ஸ்போஷர்னால அதை மாடிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டில். ஸோ அந்த விஷுவலை தான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தில் ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரியலாக நடந்த சம்பவமோட ஆக்சுவல் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்கள் படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ரியல் ஃபுட்டேஜஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை கெட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லை மியூட் பண்ணணும், இல்லைனா டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் 2 படத்தில் பார்த்தா நிறைய கட்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரி ரொம்ப மினிமலாக தான் கட் கொடுத்துருக்காங்க. படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட இருக்குது. சங்கர் சார் படம்னாலே பார்த்தீங்கன்னா மினிமமாக 3 hours இருக்கும். அவரோட எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா மினிமமாக 3 hours இருக்கும். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான். தமிழ் சினிமாவோட இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா மூவினா அது இந்தியன் 2 தான் சொல்லணும். இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது. டேரக்டர் சங்கர் சார், கமல்ஹாசன் சார், சித்தார்த் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் கமல் சார் எஃபர்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பிஹைண்ட் தி சீனில் என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி வந்து டேரக்டர் சங்கர், கமல் சார், சித்தார்த்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கான்வர்ஸ் கமெண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.